வருத்தம் இந்த விவசாயிக்கு. ஸோ கடவுளை பார்த்து அவர் சொல்றாரு, உனக்கு விவசாயம் பத்தி எதுவுமே சுத்தமா தெரியல. உனக்கு எப்படியுமே விவசாயத்துக்கு ஒரு அமைச்சர் தேவை. யூ நீட் சம்படி டு ஹெல்ப் யூ. என்கிட்ட அந்த வேலையை கொடு, எப்படி பண்றதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது. அவருக்கும் இப்படி யாராவது அசிஸ்டன்ட் இருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு, கண்டிப்பா உலகம் முழுசும் கொடுங்க, அடுத்த நிமிஷம் நான் பச்சையா மாத்தி காமிக்கிறேன். ஆனா சொல்றாரு, அப்படி முழுசும் கொடுக்க முடியாது, ஒரு டெஸ்ட் டோஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரே 1 ஏக்கரா நிலம் தரேன். நீ எப்ப கேட்கறியோ அப்ப வெயில் அடிக்கும், எப்ப கேட்கறியோ அப்ப மழை வரும். வாட் எவர் சீசன் யூ டிமாண்ட், ஜஸ்ட் அஸ் தி ஸ்ட்ரோக் ஆஃப் யுவர் ஃபிங்கர் தி சீசன் வில் பி தேர். நான் பக்கத்துல கூட வரல. என்ன வேணாலும் விதைச்சுக்கோ, எப்படி வேணாலும் வளர்த்துக்கோ. என்னை விட புத்திசாலியான விவசாயியா நீ இருக்கேன்னு தெரிஞ்சுது அப்படின்னா உலகம் பூரா உன் கையில கொடுத்துரு. ஸோ த ஃபார்மர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்பாடா, ஆண்டவனை தோக்கடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. 1 ஏக்கரா பூமி கிடைச்சாச்சு. இந்த பக்கம் ஒரு வயல் இருக்கு, அந்த பக்கம் வயல் இருக்கு, பின்னால வயல் இருக்கு, தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. பட் இவரோடது மட்டும் தனியா செக்லூடட். அங்க இவர் கேட்டா மழை வரும், இவர் கேட்டா வெயில் வரும், இவர் கேட்ட அளவு காத்து வடிக்கும். அளந்து பார்த்து இவ்வளவு வெயில் இருந்தா பயிருக்கு நல்லது, இவ்வளவு மழை பெய்தால் பயிருக்கு நல்லது, இவ்வளவு காற்றடித்தால் பயிருக்கு நல்லது. பயிர் விளைவிச்சாச்சு.